அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு மே மாசம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த தேவ ரகசிய நேரமான அபிஜித் நட்சத்திர நேரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திரம் இன்னைக்கு சாயங்காலம் 6:40 இருந்து 7:04 வரைக்கும் இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த 24 நிமிடங்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறதுக்கு இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய 24 முறை மட்டும் எழுதினாலே போதும். அந்த முருகப்பெருமானோட அருளால உங்க வேண்டுதல் உடனடியா நிறைவேறும். வாங்க, இது என்ன வார்த்தை, யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை, அதுலயும் சாயங்கால நேரத்துல வரக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த 24 நிமிடங்கள் நம்ம வாழ்க்கைய மாற்றி அமைக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைம்னே சொல்லலாம். அபிஜித் அப்படிங்கிற வார்த்தைக்கே வெற்றிங்கிற பொருள் வரும். இந்த நேரத்துல நாம செய்யக்கூடிய செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கு 100% ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த நேரத்தை மனிதர்கள் தவறா பயன்படுத்த கூடாதுங்கிறதுக்காக கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சிருக்கிறாரு. இதுல இருந்தே இந்த நட்சத்திரத்தோட சிறப்பு என்னங்கிறது நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில இந்த நேரத்தை தவற விடாதீங்க. அதே மாதிரி தினமும் வரக்கூடிய டைம் அபிஜித் முகூர்த்தம். அபிஜித் நட்சத்திரத்தை கிருஷ்ணர் அவரோட மயில் இறகுல மறைச்சு வச்சதுனாலதான் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை தினமும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால அபிஜித் முகூர்த்தத்தையும் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கைப்பிடி அளவுக்கு அரிசி இருந்தாலே போதும், உங்ககிட்ட தேவைக்கும் அதிகமாவே பணம் சேரும்னு சொல்லி ஒரு அதிசக்தி வாய்ந்த அரிசி பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல நீங்க கேட்ட பணத்தை ஒரு சில மணி நேரத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய தேவதைய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல எப்படி கூப்பிட்டு எப்படி பணம் கேட்கணுங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பல லட்சம் பேருக்கு பலனை கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரம்னே சொல்லலாம். அடுத்ததா 3வது வீடியோல இத தூவி நீங்க ஊதி விட்டுட்டு என்ன வரம் கேட்டாலும் அந்த வரம் நிச்சயமா உங்களுக்கு கிடைச்சே தீரும்னு சொல்லி இன்னொரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு அந்த முருகப்பெருமானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு எழுத வேண்டிய வார்த்தை என்னன்னு தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இன்னைக்கு நமக்கு தேய்பிறை சஷ்டி திதி இருக்கு. அந்த வகையில இந்த நாள் முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாளா இருக்கு. முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு ஏற்ற நாள்ல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல முருகப்பெருமானுக்குரிய வார்த்தைய நாம எழுதும் போது நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும். உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நீங்க எழுதுங்க. நிச்சயமா கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த வார்த்தையை எழுதலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த வார்த்தையை எழுதலாம். இந்த வார்த்தையை எழுதுறதுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. அதாவது உங்க வீட்ல இருந்தும் எழுதலாம், ஆபீஸ்ல இருந்தும் எழுதலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் எழுதலாம். யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல வேற ஏதாவது ஒரு பரிகாரம் செய்யறீங்கன்னா, எந்த வேண்டுதலுக்காக அந்த பரிகாரம் செய்யறீங்களோ அதே வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தையும் நீங்க செய்யுங்க. இப்படி செய்யும் போது 1+1 2ங்கிற மாதிரி கூடுதல் பலன் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்.
2-3 பரிகாரங்கள் 2-3 வேண்டுதலுக்காக ஒரே அபிஜித் நட்சத்திர நேரத்துல தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது உங்க மனசுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தை தான் உருவாக்கும். சரி, இப்ப இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க. அப்படி இல்லைன்னா கோடு போட்ட பேப்பர், கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்ப நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட அபிஜித் நட்சத்திர நேரத்துல, அதாவது சாயங்காலம் 6:40 இருந்து 7:04 நீங்க அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறமா உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர்ல 1 இருந்து 24 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டுக்கோங்க. அதாவது 1 இருந்து 24 வரைக்கும் கவுண்டிங்காக நம்பரை போட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைய 24 முறை 24 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. நீங்க எழுத வேண்டிய அந்த வார்த்தை இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். வேலும் மயிலும் துணை. இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். வேலும் மயிலும் துணை. இத 24 முறை எழுதுங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு சொல்லி முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த வார்த்தைய 24 முறை எழுதி முடிச்சிட்டு திரும்பியும் ஒரு தடவை முருகப்பெருமான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நீங்க எந்த வேண்டுதலுக்காக இந்த வார்த்தையை எழுதினீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேற வரைக்கும் இந்த பேப்பர் உங்ககிட்ட பத்திரமா ஒரு இடத்துல இருக்கட்டும். நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோலையும் வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்க பர்ஸ்ல வச்சுக்கலாம், ஹேண்ட்பேக்ல வச்சுக்கலாம். சுத்தமா இருக்கீங்கன்னா பூஜை அறையில கூட இந்த பேப்பரை நீங்க வைக்கலாம். உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து ஒன்னு எரிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த சஷ்டி திதி இருக்கக்கூடிய இந்த நாள்ல வரக்கூடிய இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல முருகப்பெருமானுக்குரிய வேலும் மயிலும் துணைங்கிற வார்த்தையை எழுதி நீங்க என்ன வரம் கேட்டாலும் நிச்சயமா அது உங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க. கை மேல பலன் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.